கோவையில் திமுக இளைஞரணியின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு இன்று நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுதீஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதீஷ், என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? மேற்கு மண்டல பொறுத்த வரைக்கும் திமுகவோட வியூகம் என்ன? விக்னேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. அதற்காக அனைத்து கட்சிகளும் பல்வேறு வியூகங்களை அமைத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு என பல்வேறு பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் கட்சிகள் சார்பில் தொண்டர்களை, நிர்வாகிகளை சந்தித்து கூட்டங்கள், மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மேற்கு மண்டல அளவில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று தலைமை உரை ஆற்றுகிறார். மேற்கு மண்டல அளவில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்கிறார்கள். கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இங்கு இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில நாட்களாகவே கோவை கனியூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த மாநாட்டு பணிகள் முழுவதுமாக நடைபெற்று இன்று மாலை 5 மணி அளவில் மாநாடு துவங்குகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாநாட்டில் பங்கேற்று தலைமை உரை ஆற்றுகிறார். கிட்டத்தட்ட 1 லட்சம் இருக்கைகள் இங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் இருக்கைகள் முழுவதுமாக இந்த மாநாட்டு திடலில் போடப்பட்டு இருக்கிறது. மாலை நேரம் என்பதால் தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு சிற்றுண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பாட்டிலுடன் சுமார் 8 சிற்றுண்டிகள் அடங்கிய ஒரு பை அவரவர்கள் இருக்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்றைய தினமே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொள்ளாச்சி வந்தடைந்திருக்கிறார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதனை முடித்துவிட்டு இன்று மாலை நேரடியாக கோவை கனியூர் பகுதியில் உள்ள இந்த இளைஞர் சந்திப்பு, திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா, அந்தியூர் ப செல்வராஜ், அமைச்சர் மு பே சாமிநாதன் ஆகியோர் இந்த மாநாட்டிற்கு முன்னிலை வகிக்கிறார்கள். மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி இந்த மாநாட்டில் வரவேற்புரையாற்றி அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அதே போல அமைச்சர்கள் முத்துசாமி, சக்கரபாணி, மதிவேந்தன், கயல்விழி செல்வராஜ் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர்கள், மாவட்ட மாநகர செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மற்றும் வாக்குச்சாவடி அளவிலான இளைஞரணி நிர்வாகிகளும் வெண் சீருடை அணிந்து இந்த மாநாட்டில் பங்கேற்கும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டில் 1 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்ற அடிப்படையில் அனைத்து விதமான அடிப்படை வசதிகள், கழிவறை வசதிகள், குடிநீர் வசதிகள், பார்க்கிங் வசதி, மாநாட்டிற்கு முன்னும் பின்புறமுமாக தேசிய நெடுஞ்சாலை பகுதி என்பதால் பார்க்கிங் வசதி எளிதாக செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து வாகனங்களும் எளிதாக நிற்கும்படியான அந்த வாகன பார்க்கிங் வசதி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ரேம்ப், அதாவது துணை முதலமைச்சர் இந்த நடைமேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள், தொண்டர்களை சந்திப்பதற்காக ஒரு 100 மீட்டர் அளவிலான இந்த நடைமேடையில் அவர் நடந்து வந்து அந்த உற்சாகமான வரவேற்பை, தொண்டர்களுடைய, நிர்வாகிகளுடைய வரவேற்பை ஏற்கும் விதமாக 100 மீட்டர் அளவிற்கான அந்த ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கிறது, நடைமேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு முகப்பு வாயில் ஒரு அரண்மனை நுழைவு வாயில் போல 3 புறங்களிலுமே அந்த நுழைவாயில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு அந்த சிற்றுண்டி உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் அவர்களுக்கு முழுமையாக செய்து முடிக்கப்பட்டு காலையிலேயே அனைத்து பணிகளும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே அவர் 9-10 மணிக்கு மேலாக பொள்ளாச்சி பகுதியில் தொடர்ந்து புதிய நகராட்சி பேருந்து நிலையத்தை திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் சாலை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். உடுமலைப்பேட்டை பகுதியில் அண்ணா குடியிருப்பு பகுதியில் இளைஞரணி சார்பாக கலைஞர் நூலகம் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மாலை நேரடியாக இந்த மாநாட்டு திடலுக்கு வந்து தலைமுறை ஆற்ற இருக்கிறார். விக்னேஷ், கோவையில் திமுக இளைஞரணியின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ்.